ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு கப் கேக் ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஜாம் வச்சு வெண்ணிலா கப் கேக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதை பீட்டர் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சுகரையும் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட் ஜாமை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டீ கப்பில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். டீ கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். எல்லா கப்லையும் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. முக்கால் கப் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வேகும்போது கரெக்டா வெந்து வரும். இப்போ இதை ஓடிஜி இல்லை அவன் இருந்தா அதில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கேக் நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எடுத்து பாருங்க, மாவு ஒட்டாம வரும். எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல ஜாம் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.